விசேஷமாய் பிள்ளைகளுக்காக ஆமென் சம்பந்தம் பார்க்கிறவங்களுக்கு சொல்றேன். ஆமென். அழைக்கப்பட்டவனுக்கு அழைக்கப்பட்டவளை பாருங்கள், அழைக்கப்பட்டவளுக்கு அழைக்கப்பட்டவனை பாருங்கள், ரட்சிக்கப்பட்டவனுக்கு ரட்சிக்கப்பட்டவளை பாருங்கள். ஆமென். அது பிறகு ரட்சிக்கப்படுவாங்களாம். எத்தனை பேரை பார்த்தோம், ரட்சிக்கப்பட்டவங்களே நிறுத்த முடியல. அது பிறகு என் மகள் ஜெபித்து நான் போராடுங்க ஆண்டவர்கிட்ட, போராடுங்க. அது பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, தங்கம். போய் உரசுங்க, தங்கம் வச்சா தங்கம் எல்லாம் 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 இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் சூப்பர். ஆமே. அந்நிய நுகத்திலே அவிசுவாசியோடு நாங்க விளையாட்டுக்கு சொன்னாலும் சிரிப்பா சொன்னாலும் நல்ல பெயின்ல பேசிட்டு இருக்கோம். ஏன்னா வரக்கூடிய ஜெப குறிப்புகள் உங்களுக்கு தெரியாது. எத்தனை கண்ணீர் தெரியுமா? கண்ணீர். ஸ்டேட்டஸ் பாருங்க, தப்பு கிடையாது. ஆனா நீங்க பார்க்குற அந்த பையனோ பொண்ணோ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? மேரேஜ்ங்கிறது ஒன் டே ஈவென்ட் கிடையாது. ஒரு நாள் பிரம்மாண்டமா நடத்தி விட்டு ஆமென். அது ஊரே பேசும், பா என்ன கல்யாணம். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க நம்ம ட்ரெஸ் கூட பார்த்து பார்த்து வாங்குறோம், ஸ்கூல் கூட பார்த்து பார்த்து சேர்க்கிறோம், காலேஜ் பார்த்து பார்த்து சேர்க்கிறோம், டியூஷனு பார்த்து பார்த்து போய் விட்டுட்டு நின்று கூட்டிட்டு வரோம். எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிட்டு நிறைய பேர் சில காரியத்தை அவங்கள்ட்ட அவ்வளோ சொத்து இருக்கு, இவ்வளோ பணம் இருக்கு, ஆமே, இவ்வளோ அது இருக்கு இது இருக்கு. அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? தேவனோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாங்களா? சபையில ஆராதிக்கிறாங்களா? ஆமே. நீங்க இந்த காரியத்துல நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு சொல்ற வார்த்தை தான், கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார், ட்ராக் கிளியர் ஆகும். இயேசுவின் நாமத்திலே இப்படி காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ட்ராக் கிளியர் பண்ண போறார். சீக்கிரம் உங்கள் கூடாரங்களிலே மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம் கேட்கப்பட போகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும்.